ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மொஹரம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னன்னு பார்க்குறீங்களா? தூத் கா ஷர்பத் மொஹரம் ஸ்பெஷல். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் 1/4 கிலோ முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் 2 லிட்டர் பால் வச்சு செய்ய போகிறேன். அதனால் 2 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன் சூடு பண்ணுறோன்னா, தண்ணியை கோல்டு ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் 1 கிலோ சர்க்கரையும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தான் சர்க்கரை. ஃப்ரெஷ்ஷான ஒரு 20 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தட்டணும். நல்லா தட்டிட்டு அந்த பொடியாக ஆயிட்ட பிறகு அதை எடுத்து அந்த தண்ணியில் கரைக்கணும். சர்க்கரையும் கரைக்கணும், அப்படியே இந்த ஏலக்காயும் கரைக்கணும். நல்லா ஃப்ளேவர் அதில் இறங்கணும். ஆனால் ஏலக்காய் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நான் 2 லிட்டர் பாலும் கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். இப்போது அந்த பாலில் கொஞ்சம் முழுசாக இருக்கிற முந்திரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. நான் ஒரு மண்பானை எடுத்திருக்கேன். அதில் சாம்பிராணி புகை போடணும். அதுக்காக தான் நான் கோல் எடுத்து பர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிற முந்திரியை கட் பண்ணி அளவை காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் போடுற சாம்பிராணியும் நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி. தட் இஸ் நேச்சுரல் சாம்பிராணி. இது ஆர்டிஃபிஷியல் போடாதீங்க, ஏன்னா இது சாப்பிட்ற பொருளை நம்ம சேர்க்குறது. இப்போது அந்த பாலில் இந்த கட் பண்ண முந்திரியையும் நான் போட்டு டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் முந்திரி சைடில் வச்சுட்டேன். இப்போ அப்படியே கலந்துடுறேன். கலந்துட்ட பிறகு இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஆரம்பிக்கலாம். அந்த கறி நம்ம எரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சாம்பிராணி போட்டு இப்போ பானையை மூடிடுறேன். பானை எப்படி இருந்தாலும் 10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம அதில் காமிச்சிட்டே இருக்கணும், சூடு காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்மோக் உள்ளே போய் நல்ல ஃப்ளேவர், அதில் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஃப்ளேவர் நிற்கும். இப்போ சட்டுன்னு அதை மூடிடணும். மூடிட்ட பிறகு நான் எடுத்து வச்சுருக்க அந்த பாலை நல்லா மேலோட்டமாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி புகை வருது பாருங்கள். அதில் அதை போட்ட உடனே நான் அந்த டாப்பிங்ஸ் போட்டு மூடிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடின உடனே உங்களோட வேலை முடிஞ்சிச்சு. ஒரு 1 to 2 hours பானையிலேயே அந்த ஷர்பத் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இது சிம்பிளான ப்ரொசீஜர் தான், ஆனால் நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட ரிவ்யூ எனக்கு தாங்க. என்ன தான் நம்ம மாடர்னைஸ்ட் ஆனாலும் இந்த மாதிரி பழைய ட்ரெடிஷ்னலான ரெசிபி குடித்து பார்த்து அந்த ஃப்ளேவரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இது செய்யும்போது எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வந்துச்சு. அவர் தான் ரொம்ப கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு இது செஞ்சு கொடுப்பாரு. எனிவே ஐ மிஸ் ஹிம். நாங்கள் வீடளவுக்கு செஞ்சு கண்டிப்பாக இந்த மொஹரம் நாளில் செஞ்சு சாப்பிடுவோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.